ஹலோ காய்ஸ், நீ ஆல்ரெடி பார்த்த அனிமியோட எபிசோட் 25 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன் இவ்வளவு நாள் இந்த மான்மா வரலனா, இந்த மான்மாவோட எபிசோட் 21 22 வந்து காப்பிரைட் வாங்கிருச்சு. ஆனா எதுக்கு வாங்குச்சுன்னு தெரியல. ஒருவேளை இந்த நேம தம்ப்நெயில்ல வச்சனால தான் வந்திருக்கு போல இருக்கு. இனிமே தம்ப்நெயில்ல நேம் வராது. ஆனா கேளுங்க, நான் கமெண்ட்ல சொல்றேன். சரி, எவரா பேசுமா நீ பார்க்க போற மான்மாவோட சாப்டருக்குள்ள போலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே பேக்ல வந்து நம்ம ஹீரோவை டூடு கிட்ட கூட்டு வந்திருப்பா. நம்ம டூடு வந்து அவன் ஸ்டூடெண்டே பழக விட்டு என்ன தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். டூட் சொல்றாரு, இவர் உங்களுக்கு தெரியுமா, நீங்களா மேட்சே இல்லை, இவருக்கு யாருமே கம்பேர் பண்ண முடியாது இவர்கிட்ட லேர்னிங்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்களுக்கு தெரியுமா இவர் எவ்வளவு கஷ்டப்படுவார்னு அப்படின்னு டூட் சொல்றான். ஆக்சுவலி ஃபுல் நேம் வந்து ஜோனாஸ் டூடு, நான் டூடுன்னு சொல்றேன். அப்புறம் டூட் சொல்றாரு மிஸ்டர் வால்டன்னு, பின்னாடி துருன்னு முழிக்கிறாங்க. அப்புறம் பேக்லி சொல்றாரு, மிஸ்டர் டூட் இவனை கெல்வின்னு கூப்பிடுங்க, ஓவரா மரியாதைலாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றா. அப்புறம் நம்ம ஹீரோ மண்டையில அடிச்சுட்டு, ஏன்னா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கா, அவர் கிரீட் பண்ணு அப்படின்னு பேக்லி சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ கிரீட் பண்றான், ஹாய் மிஸ்டர் டூட்னு ரொம்ப சத்தமாக கிரீட் பண்றான். நம்ம ஜோனாஸ் அதை பார்த்து பயந்துடுறான். நான் இவனை எதுக்கு கூப்பிட்டுனா, நீங்க சோல் பவர் டெஸ்ட் வைக்கிறீங்க சொன்னீங்களா, அதுக்கு தான் அப்படின்னு பேக்லி சொல்றா. அப்புறம் ஜோனாஸ் வந்து சொல்றான், இவருக்கு டெஸ்ட் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு. பேக்லி ஷாக்கரா, என்ன டெஸ்ட் வேணாமான்னு. ஆனா இந்த பொடி எனக்கு மேனஸே தெரிய மாட்டுது, எப்படி ட்ரபிள் பண்ற பாருங்க உங்ககிட்ட அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ என்ன மன்னிச்சிருங்க மிஸ்டர் டூட் அப்படின்னு சொல்றான். மிஸ்டர் பேக்லி இனிமே அவர் அடிக்காதீங்க, தப்பா சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருங்க. மிஸ்டர் வால்டன் ரொம்பவே டேலண்டடு, அவருக்கு எந்த சோல் பவர் டெஸ்டும் தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. இதை பார்த்து பேக்லி ரொம்பவே ஷாக் ஆகுறா. பேக்லி மட்டும் இல்ல, சுத்தி உள்ள எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆறாங்க. அப்புறம் பேக்லி நினைக்கிறா, இன்னும் இவன் ரொம்பவே டேலண்டடா அப்படின்னு நினைக்கிறா. அப்புறம் பேக்லி கேட்கிறா, அப்ப நீங்க இவனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்கன்னு. அப்ப ஜோனாஸ் சொல்றான், நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஜோனாஸ் சொல்றான், நான் அக்செப்ட் பண்ணி என்னோட டிசிப்ளா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். என்னோட டிசிப்ளா அக்செப்ட் பண்ற, உன்னோட டிசிப்ளா நான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ முணுமுணுத்து இருக்கான். அப்புறம் ஜோனாஸ் சொல்றான், இல்ல நான் தப்பா சொல்லிட்டேன், திரும்பியும் நான் இவரை அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்றான். மிஸ்டர் டூட் இன்னைக்கு ரொம்பவே நீங்க வியர்டா ஆக்ட் பண்றீங்க, இவரை நீங்க அக்செப்ட் பண்றீங்களா இல்லையா அப்படின்னு பேக்லி கேக்குறா. அப்புறம் டூட் சொல்றான், மிஸ்டர் பேக்லி தயவு செஞ்சு அவனை அடிக்காம இருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இவ்வளவு நம்ம ஹீரோ திரு முடிச்சுறா. சரிவா இந்த விட்டுட்டு நம்ம போவோம் அப்படின்னு நான் சொல்றா. இப்பதான் டூடுக்கு பெருமூச்சு விட்ட மாதிரி இருக்கு. அந்த இடத்த விட்டு வழி விடுங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. பார்த்தாங்க வந்து யாரோ வந்துட்டு இருக்காரு. இவன் நேம்டா டவுலாஸ் ஓவன். இவர் ஒரு லெவல் 3 ரிஃபைனரு, அதுவும் இந்த கிளாவாடாலேயே. அப்புறம் இவர் வந்து நம்ம ஹீரோவையும் பேக்லியும் பாக்குறாரு. நம்ம ஹீரோ சும்மா தான் இருக்கான், பேக்லி மட்டும் கிரீட் பண்றான் அவருக்கு. அப்புறம் அவர் ஒண்ணுமே சொல்லாம அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் திரு முடிக்கிறாங்க. அவரோட ஸ்டோல் பவர் வந்து ரொம்ப ஃபிளக்சுவேட் ஆகும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்லீஸ்ட் ஒரு லெவல் 3 ரிஃபைனரா வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறான். ஓவன் வந்து திரும்பியும் இந்த ரிஃபைனர் யூனியனுக்கு வந்திருக்காரு. அது ஏன்னு சொல்றாங்க, ஏன்னா ரைவாவோட டிசீஸ் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. யார் ரைவாவா அப்படின்னு கேக்குறாங்க. ரைவானா யாரும் இல்ல, ஒரு மனுஷன் மாதிரி தான். இது ஒன்னும் சீக்ரெட்லாம் இல்ல. ரைவா வந்து பிறந்தப்ப அவனுக்கு பெர்மனன்ட் இன்மெரிடியன் இருந்தது. அப்புறம் அவனுக்கு 5 வயசு கழிச்சு வாழவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் வந்து நேஷனல் எஃபர்ட்ஸ் எடுத்தாரு. அப்போ லெவல் 5 ரிஃபைனர் கிங்க ஹெல்ப் பண்ண சொன்னாரு. அப்புறம் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தாரு ரேவாக்கு. இந்த பிரிஸ்கிரிப்ஷன் வந்து 10 வருஷத்துக்கு மேலே வாழ வைக்கும். இப்போ அவனுக்கு 9 வயசு ஆகுது அப்படின்னு பேக்ல நினைக்கிறா. பெர்மனன்ட் இன்மெரிடியனா எதாலையும் கியூர் பண்ண முடியாது. ஒருவேளை யான் டிராகன் பில் வந்து கியூர் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறான். நடு யான் டிராகன் பில் வந்து ரைவோட டிசீஸ் பியூர்டா கியூர் பண்ணிருமா அப்படின்னு கேக்குறா. அப்புறம் சொல்ற பேக்லி, ஏன்னா அதுக்கு லெஜெண்டரி லெவல் ரிஃபைனர் தான் தேவை, அவங்களால இந்த பில் மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றா. அவள் 80 மேல போயிட்டு அவங்கள காட் மாட்டா ட்ரீட் பண்ணுவாங்க எல்லாரும் அப்படின்னு டூட் சொல்றான். பேக்லி நீ போ அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ. நான் வந்து என்னோட அப்ரெண்டிஸ் கூட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றான். சரி ஓகே அப்படின்னு அவளும் சொல்லிட்டு போயிடுறான். ஜோனாஸ் லைட்டா ஆக்ட் பண்றான். நான் சொல்றேன் நீ கேளு, என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிடாத அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்றான். பேக்லி கவலைப்படாதீங்க, வால்டனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கடுத்து ரெண்டு பேரும் அந்த இடத்து விட்டு போயிடுறாங்க. ஹீரோ ஏதாச்சும் அமைதியான இடத்துக்கு போகணும், அப்பதான் இதை பத்தி யோசிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு டூடும் ஓகே அப்படின்னு சொல்றான். அப்புறம் பேக்லி பாக்குறா, என்ன நடக்குது இங்க, ஏன் வந்து ஜோனாஸ் வந்து கெல்வினுக்கு ஸ்லேவ் மாதிரி ஆக்ட் பண்றாரு அப்படின்னு பேக்லி நினைக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. அதேதான் ஜோனாஸ், டவுக்லாஸ் கிட்ட பேசு, நீ தான் அந்த பிரின்சஸ் டிசீஸை கியூர் பண்ண போற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மிஸ்டர் வால்டன் நீங்க இன்னும் ஜோக் பண்ணல அப்படின்னு கேக்குறான் நம்ம ஜோனாஸ். டிராகன் பில் மட்டும் பத்தாது, நீ வந்து டிவைன் அக்குபஞ்சரையும் கத்துக்கணும், அப்பனா தான் கியூர் பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். இது என்னோட சோல் படம் வச்சுதான், ஒருவேளை அது கியூர் ஆகலன்னா கொஞ்சம் நிறைய தடவை ட்ரை பண்ணி அது கியூர் பண்ற மாதிரி வைக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னது டிவைன் அக்குபஞ்சரா மிஸ்டர் வால்டன், உங்களால லெஜெண்டரி டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியுமா, உங்க மெடிக்கல் ஸ்கில்ல நீங்க ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க அப்படின்னு டூட் சொல்றான். ஜஸ்ட் நான் சொல்றதை மட்டும் நீ பண்ணு, நான் வந்து டிவைன் அக்குபஞ்சரை பாத்துக்கிறேன், இன்னொரு பியூனி எபிலிட்டி வச்சு டிவைன் அக்குபஞ்சரை பண்ண முடியாது, அதை நான் பண்ணிக்க அந்த பிரின்சஸ் மேல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ அப்ப மிஸ்டர் வால்டன் டிவைன் அக்குபஞ்சர் நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு நான் பாத்துக்கலாமா அப்படின்னு ஜோனஸ் கேக்குறான். நம்ம ஹீரோ சொல்றான், எந்த மேட்டரும் இல்ல, இந்த டாஸ்கை நீ எடுத்துக்கோ, ஒரு தடவை இந்த பிரின்சஸ் செத்துட்டாங்கன்னா அந்த போர்ஷன் வந்து அந்த எஃபெக்ட் போயிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ எல்லா மெட்டீரியல்ஸும் இந்த பேப்பர்ல எழுதி வச்சிருப்பான். அதை நம்ம ஜோனஸ் கிட்ட கொடுத்துட்டு, இந்த மெட்டீரியல்ஸ் எனக்கு தேவை பிரின்சஸை கியூர் பண்ண,
போய் டவுக்லாஸ் கிட்ட போய் இதை ப்ரிப்பேர் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்றான். நம்ம ஜோனஸும் மனசுல யோசிக்கிறான், இதே என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த லெஜெண்டரி டிவைன் அக்குபஞ்சர் எப்படியாச்சும் கத்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். இவ்வளவு மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னு கேட்கறான். நினைக்கிறான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிஃபைனிங் வெப்பன்ஸையும் பண்ண போல அப்படின்னு நினைக்கிறான். ஆமா எனக்கு கொஞ்சம் மார்ஷல் வெப்பன் தேவை அப்படின்னு நம்ம சொல்றான். அப்புறம் மனசுல யோசிக்கிறான், இதான் எனக்கு நல்ல சான்ஸ் ஒரு வெப்பனை ரீஃபைன் பண்ண அப்படின்னு நம்ம மனசுல யோசிக்கிறான். அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு பாக்ஸும் தேவை, அதுக்குள்ள அக்குபஞ்சர் நீடில்ஸ் இருக்கணும், அது இருந்தாலும் டிவைன் அக்குபஞ்சரை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த அக்குபஞ்சர் மெட்ல சில ரூல்ஸ் இருக்கு, நீடில்ஸோட சைஸ், திக்னஸ், லென்த், வெயிட், பியூரிட்டி இதெல்லாம் எல்லாமே தேவை அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். இது ரொம்பவே பெட்டரா இருக்கும் ஒரு மெட்டீரியல்ஸ் ரீஃபைன் பண்ண, நான் இதை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்பவே இது ஈஸியா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். அப்புறம் நம்ம அந்த கிளாவாடலே மார்க்கெட் பிளேஸ்க்கு போயிருப்பான். அங்க ஒரு பொண்ணை பாக்குறான். அங்க சார் என்கிட்ட 170 கோல்டு காயின்ஸ் தான் இருக்கு, இந்த டைம் மட்டும் கொஞ்சம் கண்ணை காட்டுங்க சார் அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. அவன் சொல்றான் 300 கோல்ட் காயின்ஸ் தான் இதுல லோயஸ்ட் ஆஃபரு, ஒருவேளை எனக்கு வேணும்னா நம்ம கொஞ்சம் பிசினஸ் பேசலாமா அப்படின்னு கேக்குறான். அவன் நேம காமிக்கிறாங்க. இவன் பேர் வந்து ஜெரி வால்ஷ், ஒரு மிடில் லெவல் ரிஃபைனட் அப்ரெண்டிஸ். ஒரு பிசினஸ் பண்ணலாமான்னு கேட்டிருப்பான். ஆனா நீ வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும், அதுக்கு அந்த பொண்ணு அதெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றா. இவளோட பேர் வந்து எலிசபெத் ரோஸ், இவ ஒரு ஸ்டூடெண்ட், அது ஒன்றும் நடக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. ஏ போகாத, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அட்லீஸ்ட் 3 மாசமாச்சு இரு அப்படின்னு சொல்றான். அவன் என்னோட எங்கர் பிரதமா நீ ஒன்றும் ட்ரீட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்றேன். அது உண்மைதான், நான் ஒரு ரிஃபைனட் ஆக போறேன் ஃபியூச்சர்ல, நீ தான் ஃபிட்டா இருப்ப எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா 3 மாசம் அப்படின்னு நான் சொல்றான். இதை பத்தி நீ நினைக்கிறேன், நீ அக்ரி பண்றியா இல்ல வேணாமா? ஒருவேளை நீ அக்ரி பண்ணா அந்த ரிவைவல் போர்ஷன் உனக்கு ஃப்ரீயாவே தரேன் அப்படின்னு நான் சொல்றான். இப்போ எனக்கு இந்த ரிவைவல் போர்ஷன் தான், நான் உனக்கு அப்புறமே பே பண்றேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னாவது அப்புறமேட் பே பண்றியா? பிரதர் வந்து 3 மாசத்துக்கு கழிச்சுலாம் இருக்க மாட்டானே, இந்த ரிவைவல் போர்ஷன் இல்லைனா அப்படின்னு நான் சொல்றேன். இந்த காசை நீ அப்புறமே தரனா உன்னோட பிரதர் லைஃப் இப்போ பிரைஸ்லெஸ் தான் அப்படின்னு நான் சொல்றான். நீ என்ன யோசிக்க லிட்டில் கேர்ள் அப்படின்னு கேட்குறான் அவன். நீ விர்ஜினா இல்லைனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்றான். டக்குன்னு அவன் கையில யாரும் அடிக்கிறாங்க. யார் என்ன அடிச்சா, என்ன தைரியம் இருக்கணும் என்ன அடிக்கிறதுக்கு அப்படின்னு நான் சொல்றாங்க. பார்த்தா நம்ம ஹீரோட நீ யாரு என் உமனை டச் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. திரும்பி எலிஜெட் பார்த்துருக்கான், ஏன்னா லக்கா இல்ல பேட் லக்கா அப்படின்னு காமிக்கிறாங்க. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நான் ஒரு சாப்டரா போட்டிருக்கேன், அதுக்கே இவ்வளவு நிமிஷம் வந்திருக்கு. பிக்சர்ஸ் கம்மியா இருந்தாலும் அது இருக்க பேசுற லைன் ரொம்பவே அதிகமா இருக்கனால தான் இவ்வளவு பெருசா வந்திருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை பாய்.